இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மார்னிங் வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகுது, மத்தியானமே வந்து ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து ஏபி வந்து இப்போ பணம்படத்தையவர்களுக்கு மட்டும் எப்படி இது நடக்குது அப்படின்றது நான் ஒரு வக்கீலாக இந்த ஜுடிஷியரி சைடு நம்ம வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அர்த்தம் தெரியல, மக்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஏன் வந்து நீதித்துறை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லா மக்களுக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பீங்களா அப்படின்றத உங்கள் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு வந்து இன்னைக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? வக்கீல் ஃபீஸ் அங்கே எவ்வளோ பர் ஹியரிங் தெரியுங்களா? மினிமமாக 50 lakhs பர் ஹியரிங். அது 1 கோடி ரூபாவும் இருக்கலாம், 1.5 கோடி ரூபாவும் இருக்கலாம் பர் ஹியரிங். அப்படின்னா வந்து எனக்கு புரியல. செந்தில் பாலாஜிக்கு வந்து இவ்வளோ வருஷமாக எம்எல்ஏவாக இருந்தாப்புல வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் அட்வொகேட்டை ஹையர் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவாக இருந்தது, அமைச்சராக இருந்தது, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இவ்வளோ வந்து சம்பளத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறவங்க எப்படி ஹவு யூ கேன் ஏபிள் டு ஹையர் அ சீனியர் அட்வொகேட் ஃபார் திஸ்? சிவகுமார் வந்து இந்த மேகதாரத்தை வச்சு தான் அவர் பேசினார். ஸோ திஸ் இஸ் சிவகுமார் பாலிடிக்ஸ். 4.5 TMC அவங்க திறந்து விடணுங்கிறதுக்கு அப்பீல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஏற்கனவே சொல்லிருச்சு வந்து 20 வருஷத்துக்கு இங்கே வராதிங்க அப்படின்னா. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச்லேருந்து ஒரு ஜஸ்டிஸ் ஒருத்தவங்க வித்ரா பண்ணிட்டு போகிறாங்க, இன்னொரு ஜஸ்டிஸில் டக்குன்னு அப்பாயின்ட் பண்ணி மதியானம் ஹியர் பண்ணி ஏபி கொடுக்குறீங்களே. இந்த மாதிரி ஏன் காவேரி பிரச்சனையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க? கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட்டை கேட்குறேன். இந்த மாதிரி இஷ்யூவில் உங்களுக்கு ஏன் செல்ஃபாக நீங்கள் வந்து ஏன் டிசைட் பண்ண மாட்டீங்க? யுவர் ஓன் ஆர்டர் ஹஸ் பீன் வயலேட்டட். வை யூ பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட்? சீரியஸாக இந்த லார்ட்ஷிப்பு இதெல்லாம் ஏன் ஒழிக்க மாட்டீங்க? நான் அதையும் சேர்த்து கேட்குறேன். உங்கள் வயிற்றுக்கு சோறு வருதுன்னா டெல்லியில் யாரும் சமைக்கிறது கிடையாதுங்க, புரிஞ்சுங்களா? ரைஸ் இங்கே கல்டிவேட் ஆகிறது தமிழ்நாட்டில் தான், டெல்டா மாவட்டத்தில் தான், புரிஞ்சுங்களா? எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, நீங்கள் கேட்கலாம், கர்நாடகாலையும் இருக்குது, ஆந்திராலையும் இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் மக்களோட சாப்பாடு நாங்கள் தான் பார்த்தோம். இது ரைஸு சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, இது தண்ணீர் பிரச்சனை மட்டும் கிடையாது. என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கினா தான் சார் உங்களுக்கு வந்து டேமே கட்ட முடியும். அதுக்கான அப்ளிகேஷனே வரலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. நீதி தேவதையோட கண்களை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ரிப்பனை கழட்டிட்டாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் எங்களை பார்த்து யூ கிவ் த, நீங்கள் பார்க்கும் போது பணக்காரனா ஏழையான்னு பார்க்காம, புரிஞ்சுங்களா, நீதியை பார்த்து தயவு செய்து நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு நீதித்துறையை நான் கேட்டுக்கிறேன். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஆமா, அந்த டாஸ்மாக் வழக்கில் கூட இப்போ முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு சார். அடுத்து எப்படி சார் அட்வான்ஸ் பண்ண? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெருடலாக இருக்கிற ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஆஸ் அன் அட்வொகேட் ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு அட்ரஸ் பிஃபோர் திஸ் மீடியா. மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுருவோம், புரிஞ்சுங்களா? முன்ஜாமீன் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. ஐ மீன் தேர்ஸ்டே வந்து ஹைகோர்ட்டில் வந்து டிஸ்மிஸ் ஆகுது, புரிஞ்சுங்களா? ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆர்டர் காப்பி வந்து கண்டிப்பாக வேணும். ஆர்டர் காப்பி வச்சா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், புரிஞ்சுங்களா? சரி, வந்து டிஸ்பென்ஸ் வித் பெட்டிஷன் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நேற்று மத்தியானமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஃபைல் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். மார்னிங் வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகுது, மத்தியானமே வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது பெஞ்சில் வந்திருக்கு. இந்த பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மோகனாங்கிறவங்க வந்து இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், புரிஞ்சுங்களா? ஜஸ்டிஸ் மோகனாங்கிறவங்க டைரக்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனவங்க, புரிஞ்சுங்களா? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து செந்தில் பாலாஜியோட வழக்கை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அதாவது இது வந்து இதுதான் வந்து ரெஃப்ரைன் மை செல்ஃப் ஃப்ரம் ஹியரிங் த மேட்டர். ஏன்னா என்னோட கிளைண்ட் அவர், இப்போ நானே வந்து ஹியர் பண்ணேன்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு ஜென்யூன் எஃபெக்டில் ஜஸ்டிஸ் மோகனா அவர்கள் வந்து இந்த பெஞ்சை வந்து நான் ஹியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு மார்னிங் அதுக்குள்ளே இன்னொரு பெஞ்ச் ரீகான்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆர்டர் வருது, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து ஏபி வந்து, ஓகேங்களா,
இல்லை, நம்ம மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன், புரிஞ்சுங்களா? செத்து போனால் புதைக்கிறதுக்கு வந்து நைட்டோட நைட்டாக கோர்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்பீச்சாக இருக்கலாம், புரிஞ்சுங்களா? ஐ ஃபீல் ஐ வாண்ட் அட்ரஸ் திஸ் ஆல்சோ டு த பீப்புள். இட்ஸ் மை டியூட்டி ஆல்சோ, ஐம் டியூட்டி பவுண்ட். ஒரு கட்சியில் வந்து மீட்டிங் பொதுக்குள்ள கூட்டணுமா வேணாமா அப்படின்றது நைட்டோட நைட்டாக கோர்ட்டு டிசைட் பண்ணுது, புரிஞ்சுங்களா? ஒரு ஏபி கொடுக்குற மேட்டரில் பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணி, நேற்று ஃபைல் பண்ண மேட்டரில் பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணி, பெஞ்சு வந்து அதுக்கு அவங்க வித்ட்ரால் பண்ணிட்டு நான் இருக்க முடியாதுன்னு சொன்னப்போ இன்னொரு பெஞ்சு உடனே கான்ஸ்டியூட் பண்ணி அவங்களுக்கு ஏபி கொடுக்குது. ஏபி கொடுத்ததை பற்றி நான் அந்த தப்பாகவும் பேசலை. அந்த ஷிஃப்ட் ஆக்ஷன் வந்து இவ்வளோ கோர்ட் இப்படி இருக்குது, ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ ஏன் வந்து நான் ஒரு ஏபி போட்டேன் சார். ஷுட் பி, நான் வந்து சிவில் சைட் ப்ராக்டிஷனர் தான். நான் வந்து ஏபி போடுறது ரொம்ப கம்மி. ஒரு கம்பெனி சைடாக ஒரு ஏபி போடுறோம், எங்கள் ஏதோ இது பண்ணிட்டாங்க, சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங்க்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஆச்சு. 3 வாரம், அதாவது லிஸ்ட் ஆகுது, அந்த ஹியர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆயிடுது. ஹைகோர்ட்டில் வந்து 150 கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளது 130வது கேஸாக இருக்கும், 125 வரைக்கும் ஹியர் பண்ணுவாங்க மிச்சம். அந்த மாதிரி அன்லக்கியாக வந்து 3 டைம் போச்சு. அதாவது நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுங்கிறத அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணோம். இப்போ பணம்படத்தையவர்களுக்கு மட்டும் எப்படி இது நடக்குது அப்படின்றது நான் ஒரு வக்கீலாக இந்த ஜுடிஷியரி சைடு நம்ம வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அர்த்தம் தெரியல, மக்கள்கிட்ட தான் கேட்குறேன். இது ஒரு சாதாரண மக்களோ ஒரு ஏபி போயிட்டு நிற்கும் தெரியல, அதுதான் தெரியல சார். அதுதான் எனக்கு இந்த ஷிஃப்ட் ஆக்ஷன் அவருக்கு ஏபி கொடுத்ததுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது, புரிஞ்சுங்களா? ஏன்னா நானுமே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஏபி வந்து கரெக்டாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வரைக்கும் நம்ம விட்டுறணும், புரிஞ்சுங்களா? அதனால ஏபி கொடுத்தது கூட எனக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன் வந்து நீதித்துறை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லா மக்களுக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பீங்களா அப்படின்றத உங்கள் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன். இதுனால எனக்கு என்னோட உடுப்புக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐ மீன் அட்வொகேட் இதில் ஏன் இப்படி நீதிமன்றத்தை பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டால் கூட இது என்னோட மன வருத்தம், இதை நான் பதிவு செய்கிறேன். இதுக்காக நீங்கள் என்கொயரி வச்சிங்கன்னா கூட நான் அட்டன் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் ரொம்ப ஷிஃப்டாக யோசிச்சு இதை பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு நான் பேசுகிறேன்னா என்னங்க இன்னும் எவ்வளோ வருஷம் நான் வாழ போகிறேன்? இன்னும் ஒரு 5 வருஷம் வாழ போகிறேன்னா, புரிஞ்சுங்களா? 15 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா, புரிஞ்சுங்களா? எதுவுமே செய்ய முடியாமல் இதை போட்டுக்கிட்டே திரிஞ்சா அப்புறம் என்னத்தை தான் இருக்குது? ஏன் வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று நடக்குது? நீதிமன்றத்தை நான் அது கேள்வியாக கேட்குறேன். புதைக்கிறதுக்கு தூக்குறீங்க, கட்சி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க, நான் ஒரு அட்வான்ஸ் ஹியரிங் போட்டால் தூக்கி எங்கேயோ அடிக்கிறாங்க. எல்லாம் ஒரு கோர்ட்னேயும் பார்த்தீங்கன்னா தூக்கி எங்கேயோ அடிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎஃப் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, everybody is in the queueன்னு சொன்னார். everybody should be in the lineன்னாரு. no mentioning at my courtன்னு சொன்னார், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது how all these things are happening for the person. இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜிக்கு வந்து இன்னைக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? வக்கீல் ஃபீஸ் அங்கே எவ்வளோ பர் ஹியரிங் தெரியுங்களா? மினிமமாக 50 lakhs பர் ஹியரிங். 50 lakhs மினிமம். அது 1 கோடி ரூபாவும் இருக்கலாம், 1.5 கோடி ரூபாவும் இருக்கலாம் பர் ஹியரிங். இது வக்கீலா நான் ஃபீஸ் வாங்குறேன் சார், என்ன பில்லு கொடுத்துட்றேன், புரிஞ்சுங்களா? ஆனா எனக்கு விஷயம் தனி கவனிக்கிறது இல்ல. அதாவது வக்கீல் ஃபீஸ் கொடுக்குற இவ்வளோ பெருசு ஆளுங்களுக்குன்னா மட்டும்தான் அப்படின்னா வந்து எனக்கு புரியல. செந்தில் பாலாஜிக்கு வந்து இவ்வளோ வருஷமா எம்எல்ஏவா இருந்தாப்புல இந்த மாதிரி ஒரு சீனியர் அட்வொகேட்டை ஹையர் பண்ண முடியுது அப்படின்னா, ஏன்னா ஒரு கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்கன்னா அவங்க 50 லட்சம் கொடுப்பாங்க, 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க ஹியரிங்க்கு. ஒரு எம்எல்ஏவா இருந்தது, அமைச்சரா இருந்தது, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இவ்வளோ வந்து சம்பளத்துக்கு நீங்க வேலை பார்க்குறவங்க எப்படி ஹவு யூ கேன் ஏபிள் டு ஹையர் அ சீனியர் அட்வொகேட் ஃபார் திஸ்? மினிமமா வந்து 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கொடுத்து எப்படி ஹையர் பண்ண முடியுது? இதுவே செந்தில் பாலாஜியோட லட்சணத்தை தெரியுது. நான் பதிவு செய்யணும்னு நினைச்சு இதை பதிவு செய்யணும். டவுட் சார், இப்போ அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல் இவங்கலாம் எவ்வளவு சார் ஃபீ ஒரு சாதாரணமா வாங்குவாங்க? இல்ல, அதுதான் 50 lakhs. 50 lakhs ஹியரிங் தான். இட் இஸ் ஆல் ஒன்லி ஹியரிங் பேஸ்ட். 50 lakhs தான் வந்து ஹியரிங். இன்னைக்கு வந்து அதுவும் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs, ஓகேங்களா? மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்னா வந்து 50 lakhs. தட்ஸ் வாட் ஐ ஹியர். ஏன்னா அந்த சைட்னா நம்ம அவங்கள என்கேஜ் பண்றது கூட என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய கிளைண்ட்ஸ் இல்லை.
அதுக்குதான் செந்தில் பாலாஜி மலை ஆட்கள்லாம் இருக்காங்க சார். அவங்களால மட்டும் இல்ல தான் அதான் முடியும். சொல்றேன். அந்த மாதிரி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு சார்? 1 லட்ச ரூபா Just ஒரு சார். 1 lakhs அவ்வளவுதான் சார். ஆமா 5 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சார். உங்களோட என்ன ஒரு இந்த ஹியரிங்க்கு வந்து என்ன நீங்க 50 லட்ச ரூபா சொல்ல அது எங்க போறீங்களா? இருந்து வந்துச்சு? அதுதான் இந்த பணம் கூட எங்க இருந்து வந்துச்சுங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுக்கு தானே இவ்வளவு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க தெரியுமா, சும்மா மனசுல நினைச்சாலே ஒரு 5 வழக்கு வருதுன்னு. இன்னைக்கு புதுசா இன்னொரு வழக்கு, அதுக்கு முன்ஜாமீன், எப்படின்னே புரியல சார். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு 2.5 வருஷம் சம்பளம் சார். 2.5 வருஷம் எம்எல்ஏ சம்பளம் சார். இன்னைக்கு ஹியரிங் ஃபீஸ் லீவ் அபவுட் எவ்ரிதிங். ஓகேங்களா? நான் வச்சது வந்து ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரமா ஹியர் பண்ணீங்கிறத எனக்கு சொல்றேன். ஏன்னா நாங்களும் சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் பண்றோம் சார். இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 10 days ஃபார் us to get the relief. அங்க இருக்க சுப்ரீம் கோர்ட் ஏஆர்ட்ட பேசுறோம், எல்லாமே பேசுறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க பேர்னா குறிப்பிட விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். எனக்கு நம்ம தான் எதுனா தொலைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அவங்களாச்சும் இருக்கட்டுமே. ஓகே சார். சார் அடுத்தபடியா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேகதாது இஷ்யூ அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ அதுல சட்ட சிக்கல் என்ன சார் இருக்கு? இந்த பாலிடிக்ஸ் டு தி கோரும்பாங்கல்ல, இந்த பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து இந்த மேகதாதுவை வச்சு தான் அவர் பேசினாரு. ஸோ திஸ் இஸ் சிவகுமார் பாலிடிக்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.5 TMC அவங்க திறந்து விடணுங்கிறதுக்கு அப்பீல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஏற்கனவே சொல்லிருச்சு வந்து 20 வருஷத்துக்கு இங்கே வராதிங்க அப்படின்னு. இங்கே அப்படின்னும் போது அதே தான் சார் கேட்குறேன். நீங்கள் கேட்குற அதே கேள்வி தான் சார் கேட்குறேன். இங்கே இவ்வளோ விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ இது வந்து வேஸ்ட்டாக போகுது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச்லேருந்து ஒரு ஜஸ்டிஸ் ஒருத்தங்க வித்ரா பண்ணிட்டு போகிறாங்க, இன்னொரு ஜஸ்டிஸில் டக்குன்னு அப்பாயின்ட் பண்ணி மதியானம் ஹியர் பண்ணி ஏபி கொடுக்குறீங்களே. இந்த மாதிரி ஏன் காவேரி பிரச்சனையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க? இந்த கேள்வியை தான் நான் சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி கேட்குறேன். சார் ஏன் என் வீட்டு சண்டை சார் இது. புரிஞ்சுங்களா? என் வீட்டு சண்டை. நான் வக்கீல், ஐ எம் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட். புரிஞ்சுங்களா? நான் கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட்டை கேட்குறேன். இந்த மாதிரி இஷ்யூவில் உங்களுக்கு ஏன் செல்ஃபாக நீங்கள் வந்து ஏன் டிசைட் பண்ண மாட்டீங்க? your own order has been violated. Why you people are not taking any action against it? சீரியஸா இந்த லார்ட்ஷிப்பு இதெல்லாம் ஏன் ஒழிக்க மாட்டீங்க? நான் அதையும் சேர்த்து கேட்குறேன். வெள்ளக்காரன் வந்து வச்சது லார்ட்ஷிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுனா ஏன் யாராச்சும் ஒரு சிஜே எந்திரிச்சு சொல்லுங்களேன், டோன்ட் கால் எனிபடி இஸ் லார்ட்ஷிப்னு சொல்லுங்களேன். புரிஞ்சுங்களா? ஏன் அது சொல்லக்கூடாதா? இங்கே சொன்னது எனக்கு தெரிஞ்சு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் நக்கீரன் ஒருத்தர் சொன்னாரு, யூ டோன்ட் யூஸ் லார்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, ஜஸ்டிஸ் சந்துரு வந்து போர்ட்லேயே எழுதி வச்சாரு, டோன்ட் கால் மீ லார்ட்ஷிப் அப்படின்னு. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி லார்ட்ஷிப்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நல்ல ஜட்ஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஜட்ஜும் சரி, இப்ப இருக்கிற ஜஸ்டிஸ் நக்கீரனும் சரி, இப்ப இன்னும் பிரசண்டா இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் சொன்னார் டோன்ட் கால் மீ லார்ட்ஷிப் அப்படின்னு. அப்படி ஜஸ்டிஸ் அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லலாமா சார்? கண்டிப்பா. ஏன் சார் லார்ட்ஷிப்புங்கிறது என்ன சார்? கடவுளே. புரிஞ்சுங்களா? ஏன் இது சிஜே உங்க சேனல் வழியா திரும்பவும் வைக்கிறேன். ஓகேங்களா? உங்க இவ்வளோ ஃபாஸ்டா ஒரு ஏபி கொடுக்கறது, எங்க காவேரி இஷ்யூவை அதே மாதிரி ஃபாஸ்டா ரிசால்வ் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? நான் வேற எதுவுமே கேட்கல. எங்க காவேரி இஷ்யூவை ஃபாஸ்டா இது பண்ணுங்க. உங்க வயிற்றுக்கு சோறு வருதுன்னா டெல்லியில யாரும் சமைக்கிறது கிடையாதுங்க. புரிஞ்சுங்களா? ரைஸ் இங்கே கல்டிவேட் ஆகிறது தமிழ்நாட்டில் தான், டெல்டா மாவட்டத்தில் தான். புரிஞ்சுங்களா? எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, நீங்கள் கேட்கலாம், கர்நாடகாலையும் இருக்குது, ஆந்திராலையும் இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் மக்களோட சாப்பாடு நாங்கள் தான் பார்த்தாகணும். இது ரைஸ் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, இது தண்ணீர் பிரச்சனை மட்டும் கிடையாது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக வந்து இந்த மேகதாது அணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, தேர் இஸ் நத்திங் இஸ் பெண்டிங் பிஃபோர் அஸ். என்வாயர்மெண்டல் அப்ளிகேஷனே போடாமல் இந்த சிவகுமார் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கினா தான் சார் உங்களுக்கு வந்து டேமே கட்ட முடியும். அதுக்கான அப்ளிகேஷனே வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த பொலிட்டிக்கலாக நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஏங்க நீங்கள் யூ அப்பாயிண்ட் அ கமிட்டி, மேக் தட் கமிட்டி டு ஆப்ரேட் தட், லெட் த சுப்ரீம் கோர்ட் ஷால் அப்பாயிண்ட் அ கமிட்டி. ஒரு கமிட்டி போடுங்க, டேம் அந்த டேம் வந்து full authority is in the control for next 20 years is in the control of Supreme Court. You appoint a person, அந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகுது. வை they can do that. Always court can emphasize this and court can do this. புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி ஒரு விஷயத்தனா தயவு செய்து என்ஃபோர்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். என்னை கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் தான் கடைசி கடவுள்னு நினச்சே வராங்க. புரிஞ்சுக்கலாம்? அதனால தான் நீதி அரசரை பார்த்து லார்ட்ஷிப்னு இன்ன வரைக்கும் மக்கள் உங்களை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு காலத்தில் வந்து இவ்வளோ விவசாயிங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நீதித்துறை கண்டிப்பாக நல்லது செய்யணும். சுப்ரீம் கோர்ட் ஷுட் ஓப்பன் தேர் ஐஸ் அண்ட் டூ இட்.
ஏன்னா இப்போ லாஸ்ட் ஜஸ்ட் சந்திரசூட் வந்து இருக்கிற நம்ம இதில் ஃபோட்டோ கூட பார்த்துருங்க, நீதி தேவதையோட கண்களை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அந்த ரிப்பனை கழட்டிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் எங்களை பார்த்து யூ கிவ் தட். நீங்க பார்க்கும் போது பணக்காரனா ஏழையான்னு பார்க்காம, புரிஞ்சுங்களா, நீதியை பார்த்து தயவு செய்து நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு நீதித்துறையை நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், நான் நிறைய ஒரு கேள்வி சார். திரு விஜய் அவர்கள் இப்போ போயிட்டு கர்நாடகா சிஎம் பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பதிலுக்கு வந்து சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு வராதீங்கன்ற மாதிரி அவரு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாரு. அந்த பாயிண்ட்டை கூட விட்டுடலாம். இங்கேருந்து நம்ம முதல்வர் வந்து பேச போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் போனப்பவே இங்க இருக்கக்கூடிய அரசியல் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போறதே வேஸ்ட், ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கறாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன சார்? சார், இது வந்து இப்போ மட்டும் நடக்கல சார். இது வந்து எப்பயில வந்து நம்ம நடந்துட்டு இருக்க ஒரு அரசியல் தான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நான் இது எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரி பேசி சமரசமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப ஒரு 330 டிஎம்சியோ அது 370ன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 330 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? 330 டிஎம்சிக்கு வந்து நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப, அப்போ வந்து நம்ம 370 கேட்டுட்டு இருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்போ 330க்கு சைன் அப் பண்ணிக்கலாம்னு சொன்னப்ப எம்ஜிஆர் வந்து ஓகே, இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம், லெட் அஸ் கோன்னு ஒன்று. அப்போ என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் கலைஞர் கருணாநிதி அவர் என்ன பண்ணார், மலையாளத்தான் வந்து நம்மளை வித்துட்டான், 40 டிஎம்சி குறைவாக வந்து சைன் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆரே பயந்துட்டார். புரிஞ்சுங்களா? ஏன்னா அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் அது. புரிஞ்சுங்களா? மலையாளத்தை நம்மளை வித்துட்டான், 40 டிஎம்சி கம்மியாக சைன் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னனால அவர் பேக் அடிச்சிட்டாரு. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 330 டிஎம்சி கிடச்சிருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம்? 200க்கு கீழான டிஎம்சியை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 172 என்னமோ வாங்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ 200 டிஎம்சி கம்மியாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட லாஸ் எவ்வளோ? மோர் தென் 130 டிஎம்சி. ஒரு 50% எக்ஸ்ட்ரா இருக்கிற டிஎம்சியை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் ஆஃப் இந்த வார்த்தை. இந்த பாலிடிக்ஸ் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நிலைநிறுத்திக்க மட்டும் தான் அது பண்ணுவாங்களோ இல்லையா, அஸ் அ லாயரா வாட் ஐ சே இந்த சென்சஸ், இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ மீடியேஷன், ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ், இட் இஸ் நாட் அப்பீலபிள். புரிஞ்சுங்களா? உங்களுக்கும் கேமராமேனுக்கும் பிரச்சனைனா 2 பேரும் சேர்ந்து உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பேசி முடிங்க. நீங்களே ரைட் யுவர் ஓன், உங்கள் கருத்துக்களை தான் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்ஸாக வரப்போகுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேலே நீங்கள் அப்பீலும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சியை தான் வந்து நம்ம சிஎம் சார் செய்கிறாரு. புரிஞ்சுங்களா? அதுக்கு எனக்கு வந்து நம்ம சிஎம் சார் நினைக்கிறது வந்து எனக்கு வந்து, ஏன்னா ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளே எழுதிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அப்பீலபிள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறது நல்லது தானே. தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. புரிஞ்சுங்களா? அதை எதுக்கு நம்ம தடுக்கணும்? அவருக்காக என்னோட வாழ்த்துக்கள். இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏபி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃபாஸ்டா வந்து காவேரி பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அபெக்ஸ் கோர்ட் அவர்களே, ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டை நம்ம உங்க சேனல் வழியா கேட்டுக்கிறோம். ஓகே சார், பல விஷயங்களுக்கு நீங்க சிறப்பா உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.